சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஓர் அற்புதமான தொழில் நேர்களே. என்கிட்ட வந்து ஒரு நேர் கேட்டிருந்தாங்க, லெமன்னாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அர்ஜென்ட்டுக்கு வேலைக்கு போகிறப்ப என்னால் ஒன்றும் செய்ய முடியல, கிடைக்கிற இந்த 1 மணி நேரத்தில் என்ன வேலை செய்யணுங்கிறதுவே எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அப்போ நான் ஒரே ஒரு டிப்ஸ் தரேன். முதல் நாளே என்ன செய்ய போகிறோங்கிறத சூஸ் பண்ணுங்க. 2வது வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் நறுக்கிறப்ப முதல் நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, காலம்பறை எடுக்கிறீங்களா, தேங்காய் போடாமல் ஒரு நாள் வந்து பாசிப்பருப்பு போட்டு கடுகு உளுத்த பருப்பு தாளித்து அது ஒரு நாள் வந்து லெமன் புழிஞ்சு பெப்பர் போட்டு சாலட்டு. அப்படி நாளைக்கு நம்ம இது பண்ண போகிறோங்கிறத மைண்டில் ஏற்றிண்டு அதை ஒவ்வொரு நாளும் ஒரே டிஷ்ஷாக நிறைய டேஸ்ட்டு வகைகளில் பண்ணுங்கங்கிறேன். கண்டிப்பாக சாலட் மாதிரி, ஒரு நாள் பொரியல் மாதிரி, ஒரு நாள் வந்து பொரியல்லே வந்து உரப்பு போட்டு, ஒரு நாள் வந்து பாசிப்பருப்பு மிளகா கிள்ளி போட்டு, ஒரு நாள் பச்சை மிளகா நிலக்கடலை ஜீரகம் அரைச்சி, ஒரு நாள் சோம்பு ஏலக்காய் இப்படி அரைச்சி நல்லாயிருக்கும், கம்மன்னு இருக்கும். கூட்டு பண்ணிங்கன்னா, குருமாலாம் பண்ணிங்கன்னா, ஒரு நாள் வந்து எள், பட்டை மிளகா, உளுத்தம்பருப்பு, மிளகா அந்த பொடி திரித்து வச்சுட்டிங்கன்னா தூவலாம். இப்படி நீங்கள் என்ன குட்டி குட்டியாக என்ன செய்ய போகிற நாளைக்கு இதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த பொடியை மட்டும். ஆனால் என்னை பொறுத்தவரையும் முதல் நாள் பொடிகளை திரிக்காதீங்க. அடுத்த நாள் என்ன அந்த ஒரு நிமிஷம்தான் ஆகும். அந்த நறுக்கிற ஐட்டத்தை நீங்கள் அதுதான் நேரம் செலவாகுதுன்னா அதை முதல் நாள் நறுக்கி வச்சுக்கோங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டு வெங்காயம் வெள்ளைப்பூடு மட்டும் முதல் நாள் நறுக்கி வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வந்து நறுக்கின வெங்காயத்தை வைக்காதீங்க. அது வந்து உடம்புக்கு அவ்வளோ கெடுதல். அதனால் வேண்டாம். நீங்கள் வந்து இதே செய்யுங்க. என் வெங்காயம் வெள்ளைப்பூடு என்னால் நறுக்க முடியல அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அதை கவர் போட்டு முழுசாக உரிக்காமல் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நான் வந்து காலம்பறை எடுத்தால் அந்த கண் எரியாது, சுருக்க உரிச்சிடலாம். அதை செஞ்சு பாருங்கள். அதே போல் இவ்வளோ வெள்ளைப்பூடு இருக்கா, அந்த கவரில் போடுறீங்களா, சப்பாத்தி குழவி இருக்குது பாருங்கள், இப்படி 2 தட்டு தட்டினீங்கன்னா அம்புடு தோலும் வந்துடும். ஈஸியாக நம்ம வெள்ளைப்பூடு வத்த குழம்பு பண்ணிடலாம். நேரில் சுலபமான வழி, சுலபமான இது வந்து சீக்கிரம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நேர்களே. கண்டிப்பாக அதே போல் எல்லா காயும் வேஸ்ட் ஆகுது. தேங்காய் துருவுறப்ப சில பேர் அப்படியே வைக்கிறாங்க. அதில் லைட்டாக தேங்காய் எண்ணெய் தடவிட்டு வச்சு பாருங்களேன், அப்படியே விளவிலேன்னு இருக்கும். கண்டிப்பாக உப்பு தடவலாம். ஆனால் வந்து ஸ்வீட் பண்ணுறப்ப திடீர்னு அது இதுவாகும். ஆனால் உப்பு தடவினா இன்னும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஆனால் ஸ்வீட் பண்ண முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன். இது பண்ணுங்கள். வாழைத்தண்டு நறுக்கிட்டிங்கன்னா அப்படியே வைக்காதீங்க. கொஞ்சோண்டு மோர், துணோண்டு உப்புக்கல்லை போட்டு அந்த தன்னை பெசரி அந்த வாழைத்தண்டு வைங்களேன், எப்படி நறுக்கினீங்களோ விளேன்னு இருக்கும். செஞ்சு பாருங்கள் நேர்களே. கண்டிப்பாக அதே போட்டு முட்டைக்கோஸ் அலம்புற தண்ணியை வந்து தொட்டி முத்தத்தில் சிங்கில் விடாதீங்க, ஸ்மெல் அடிக்கும். அதை வந்து வெளியில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா ஒரு செடிகளில் விட்டுருங்க. அதை செய்யுங்க. குட்டி குட்டி டிப்ஸ். அதே போல் டீ டிகாஷன் போடுறப்ப அந்த கப்பியை வந்து சிங்கில் போட்டுறாதீங்க, அடைச்சிடும், கப்புன்னு போய் அடைச்சிடும். அதனால் அதை எடுத்து சேர்த்து வச்சு போட்டுருங்க. வெங்காயத்தூள், காய்கறி குப்பை இதெல்லாம் செடிக்கு போட்டுக்கணும், உரமாக இருக்கும். ஆனால் தயவு செஞ்சு செடிக்கு போடுறேன்னு குப்பை அது கொசு வந்துடும். பார்த்து அதையும் சுத்தமாக வச்சுக்கணும். செடிகளையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். பார்த்து இது பண்ணுங்க. நான் என்ன செய்வேன் அப்படின்னா, எல்லா குப்பையும் ஒரு தடவை அப்படியே தண்ணியில் வச்சுட்டு வெந்நீர் கூட நான் அடுப்பு இது பண்ண மாட்டேன், பச்சை தண்ணியில் தான் சொல்கிறேன், வச்சுருவேன். அதுக்கப்புறமா அந்த எசன்ஸ்லாம் இறங்கி அந்த இதெல்லாம் இருக்கிறப்போ ஒரு மாதிரி வரப்போ அந்த குப்பையை மட்டும் போட்டுட்டு தண்ணை மட்டும் தெளிப்பேன். அது அரிசி அலம்புற தண்ணி. இதெல்லாம் வந்து செடிக்கு அவ்வளோ நல்லது. அது மெயின் டிப்ஸு. அதே போல் ஃப்ரிட்ஜில் ஏதோ வடியுதா, டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் ஆகாது, அதை வந்து தொடச்சிருங்க, உடனே தொடச்சிருங்க. இதுவாகும். வேஸ்ட்டான பனியனை கார்னர் டு கையை அப்படி கட் பண்ணிங்க, ஸ்கொயர் ஒரு சதுரமாக கிடைக்கும். அதை வந்து ஒரு சின்ன ஒரு பிடி மாதிரி பிடிச்சி ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே கவர் பண்ணிங்கன்னா ஒரு குல்லா மாதிரி வருதில்ல, அந்த குல்லாவை அப்படியே மிக்சியில் இது பண்ணிக்கலாம். அதாவது நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வீட்டை எப்படி அழகு பண்ணலாம், அவ்வளோதான். வெளியில் வாங்க வேண்டாங்கிறேன். அதே போல் கிரைண்டர் இருக்குது, பெரியவங்க போடுற பனியன் இருக்குது, கட் பண்ண வேண்டியது, போட வேண்டியது, அது ஒரு ரப்பர் பேண்ட் அழகு கொடுத்து முடிஞ்சது. வாஷிங் மிஷினுக்கும் அதே சொல்கிறேன், ஃப்ரிட்ஜுக்கும் அதே சொல்கிறேன். அதே போல் கொத்தமல்லி, கருவேப்பிலை ஜாடியில் அழகாக கட் பண்ணி அந்த வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு நிமித்தி வச்சிங்கன்னா எப்படி வாங்குறீங்களோ அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. கண்டிப்பாக கருவேப்பிலையும் உருவி போட்டு ஒரு ஜாரில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக 10 நாளைக்கு ஒருக்க வரும்.
எந்த ஒரு காயும் அலம்புறப்ப ஒரு சொட்டு லெமனை விட்டுட்டு அலம்பினீங்கன்னா எப்படி வாங்குறீங்களோ அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக. அதே போல் உப்பு சில பேர் ஈரக்கையோடு அப்படி எடுக்கிறாங்க. அப்போ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் பச்சரிசியை ஒரு இது போட்டு அதை ஸ்கொயர் மாதிரி பொட்டலை மாதிரி மடித்து அதுக்குள்ளே போட்டிங்கன்னா எப்படி உப்பு கொட்டுறப்ப எப்படி உதிரி உதிரியாக இருக்கோ அது மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.